சென்னை ராமாபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதனை எஸ்ஆர்எம் ராமாபுரம் மற்றும் திருச்சி கல்வி குழுமத்தின் தலைவர் சிவகுமார் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் நந்தகோபாலன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்தும் விதமான பல்வேறு படிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அசத்தியிருந்தனர். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் டேட் சொல்லி இன்றைக்கி போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செஞ்ச ப்ராஜெக்ட்டு, அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஐடியாவை ஒரு ஹார்ட்வேர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இருக்கிற டெக்னாலஜி கொண்டு வந்து அது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இன்ஸ்டியூஷன் ஒரு 850 ஒரு 900 வரைக்கும் டாபிக்ஸ் கிடச்சது. ஒரு லெவல் ஆஃப் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 300 டெக்னாலஜிஸ் கன்வெர்ட் பண்ணி ஆஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டபிள் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் என்னென்னா, அவங்களுக்கு இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல சான்ஸு. அவங்களோட ஐடியாவை ஹவு வி கேன் பிரிங் த டெக்னாலஜி நம்ம சொசைட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும், எங்கெங்கே யூஸ் பண்ண முடியுங்கிறதெல்லாம் இப்போ இங்கே ஒரு லெவல் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன்.